ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு மாக் ட்ரில், ஒத்திகை. நீங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல, அபார்ட்மெண்ட்ஸ்ல, ஆபீசஸ்லாம் மாக் ட்ரில் பண்ணுவாங்க. அது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கான மாக் ட்ரில் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஃபயர் ஃபயர் ஃபயர்னு சத்தம் கேட்கும். உடனே எல்லாரும் அறக்க பறக்க ஓடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க ஃபயர் ஸ்டேஷனுக்கு. அப்புறம் அவங்களுடைய சுப்பீரியர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. ப்ரையாரிட்டி வந்து பேஷண்ட்ஸ். அப்போ அந்த பேஷண்ட்ஸை ஒரு பாதுகாப்பான வழியா கூட்டிட்டு வந்து ஒரு அசம்பிளி பாயிண்ட்னு இருக்கும், அங்க கூட்டு வந்து சேர்த்துருவாங்க. எல்லா பேஷண்ட்ஸையும் இப்படி சேஃபா அங்க கொண்டு வந்து சேர்த்த பிறகு எல்லா ஸ்டாஃபும் அதே மாதிரி பாதுகாப்பா வந்து அந்த அசம்பிளி பாயிண்ட்ல வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கு பிறகு அந்த ஃபயர் ட்ரில் நடத்தினவங்க சொல்லுவாங்க, இது உண்மையான ஃபயர் ஆக்சிடென்ட் கிடையாது, இது வந்து ஒரு மாக் ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தந்த காரியங்கள் எல்லாம் நீங்க கரெக்டா நேரம் தாழ்த்தாது அழகா செஞ்சீங்க, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில காரியங்கள்ல நீங்க இன்னும் ஃபாஸ்டா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது எதுக்கு இப்படி பண்றாங்கன்னா, ஃபியூச்சர்ல ஒருவேளை ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எந்த டைம் டிலேயும் இல்லாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும், யாருக்கு ஃபர்ஸ்ட் போன் அடிக்கணும், எல்லாமே அங்க உள்ள ஸ்டாஃபுக்கு தெரியும். இது மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல வெடிகுண்டு மாக் ட்ரில் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ எல்லாம் அது உண்மை மாதிரியே இருக்கும். போலீஸ் எல்லாம் வருவாங்க, அந்த வெடிகுண்டு எடுக்கிற ஸ்குவாட் எல்லாம் வந்துருவாங்க, எல்லாம் ஜனங்கள் எல்லாம் அங்கங்க சேஃபா இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அடுத்த நாள் பேப்பர்ல வரும், இப்படி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மாக் ட்ரில் நடத்தப்பட்டது. இப்ப எதுக்கு இந்த மாக் ட்ரில்ல நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் வரத்தான் செய்யுது. இந்த உலகத்துல யாருக்குமே எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா உங்களுக்கு? பணக்காரனுக்கும் பிரச்சனை உண்டு, ஏழைக்கும் பிரச்சனை உண்டு, படிச்சவனுக்கும் பிரச்சனை உண்டு, படிக்காதவனுக்கும் பிரச்சனை உண்டு. என்னன்னா, இந்த பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ல, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது அதை நான் எப்படி மேற்கொள்ளணும், என்னென்ன செய்து அதுல இருந்து வெளியே வரணும்ன்றத முதல்லயே ஒரு மாக் ட்ரில் பண்ணி நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா, ஃபியூச்சர்ல ஒருவேளை எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அதுல இருந்து நம்ம வெளியே வரலாம்ல அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, எனக்கு தான் இப்ப பிரச்சனை இல்லையே, இப்ப எதுக்கு பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னு நான் ஏன் யோசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சிலருக்கு வந்து பிரச்சனை வரட்டு பார்த்துக்குவோம், அந்த நேரத்துல அலைப்பாயுவாங்க, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா, இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா, அப்படி இப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு பதிலா ஒரு மாக் ட்ரில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா தானே இருக்கும் இல்லையா? பைபிள்ல இருந்து உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு தடவை தன்னுடைய டிசைபிள்ஸோடு கூட கடற்கரைக்கு வராரு. அங்க ஒரு போட் இருக்கு. ஜீசஸ் சொல்றாரு, அந்த கரைக்கு போலாம், அடுத்த கரைக்கு நம்ம போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்ல ஏறுறாங்க. ஏறின உடனே ஜீசஸ்க்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அவர் படுத்து தூங்கிட்டாரு. ஸோ அப்படி படகும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆனா நடுக்கடல்ல போகும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னா, பயங்கர ஒரு புயல், தண்ணி எல்லாம் வர தொடங்கிருச்சு போட்டுக்குள்ளுக்கு. இந்த சீஷர்கள் எல்லாம் முதல்ல ட்ரை பண்ணி பார்த்தாங்க, தண்ணி எடுத்து வெளியே ஊத்தி அப்படி இப்படிலாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் இவங்க பயந்துட்டாங்க, படகு மூழ்கிருமோ, நம்ம ஜீசஸ் எங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் தூங்கிட்டு இருக்காரு. அவரை போய் எழுப்புறாங்க. எழுப்புன உடனே எழுப்பி இப்படி சொல்றாங்க, இப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஜீசஸ் கிரைஸ்ட் எழும்பி அந்த காற்றை அதட்டுகிறார். அந்த பெரிய பெரிய அலைகள் எல்லாம் வர்றதுக்கு காரணமா இருந்தது அந்த காற்று தான். அந்த காற்றை அதட்டி அடுத்த கடலை பார்த்து சொல்றாரு, இறையாதே, அமைதலாயிரு. அப்ப உடனே அங்க அமைதலாயிருச்சு, கடலே அப்படி அமைதலாயிருச்சு. அடுத்தது சீஷர்களை பார்த்து கேக்குறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிருச்சு என் மேல அப்படின்னு கேக்குறாரு, ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இதுல இருந்து நம்ம மாக் ட்ரில் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு சோதனை வரும்போது முதல்ல பயப்படக்கூடாது. ஏசாயா 41:10 அவர் சொல்லியிருக்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Do not fear, for I am with you. நீ பயப்படாத, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். அப்ப அவரே நம்ம கூட இருக்கும்போது அவர் நம்ம பார்த்துக்குவார்ல.
நம்ம அழகா அந்த பிரச்சனையிலிருந்து வந்துடலாம்ல. அவர் நமக்கு பலன் கொடுப்பார், நமக்கு உதவி செய்வார், ஆலோசனைகள் கொடுப்பார். அப்ப ஏன் நான் பயப்படணும்? சோ உங்களுக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என் கடவுள் என் கூட இருக்கிறாரு. நான் அதனால பயப்பட மாட்டேன். அவர் என் கூடவே இருந்து என்னை பலப்படுத்துறதுனால, இந்த உலகத்தையே மேற்கொண்டவர் என் கூட இருக்கிறதுனால, இந்த பெரிய பிரச்சனையை மேற்கொள்ள அவர் எனக்கு உதவி செய்வார். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இதுதான் உங்களுக்கான மார்க் ட்ரில். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு சொல்றேன். ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? God bless you. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மார்க் ட்ரில் பண்ணி ஒரு சூழ்நிலையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு வர ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. God bless you.